ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சூப்பரான ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. நம்ம அஞ்சலி இப்படியெல்லாம் மாறுவாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அந்த அளவுக்கு மாஸ் பண்ணிட்டாங்க தான் சொல்லலாம். நம்ம அஞ்சலி வீட்டுக்கு வந்தோடனே சுற்றி முற்றி அங்கே நடக்கிற பிரச்சனையை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அஞ்சலி லக்ஷ்மி கிட்டே சிவராமன் கிட்டையும் கேட்குறாங்க, என்னாச்சுப்பா இங்கே எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்போ எல்லாமே மழுப்புறாங்க. அப்போ துளசி சொல்கிறாங்க, அதை விட அஞ்சலி நீ எதுக்காக இங்கே வந்திருக்க அப்படி சொல்லிட்டு கேட்க, அதுக்கு அஞ்சலி சொல்றாங்க, இல்லக்கா எனக்கு மனசெல்லாம் ஒரு மாதிரி இருந்துச்சு, உங்களெல்லாம் பார்க்கணும்னு தோணுச்சு, அதனாலதான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ லக்ஷ்மி கேக்குறாங்க, என்னம்மா மகேஷ் வரலையா அப்படி சொல்லிட்டு கேட்க, மகேஷ் இன்னும் வரல, நான் தான் தனியா வந்தேன், ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அப்படியே நேரா இங்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மழை போயிடுறாங்க. இதை கேட்ட துளசிக்கு வந்து ஏதோ டவுட்டா இருக்கு. அப்போ முருகன் வந்து அஞ்சலி கிட்ட சைகையில பேசுறத பார்த்து, என்னன்னா அஞ்சலி கிட்ட ஏதோ சைகையில பேசுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு அவங்களும் ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மழை போயிடுறாங்க. அப்போ அஞ்சலி புரிஞ்சுக்கிறாங்க, இந்த வீட்லயே ஏற்கனவே பிரச்சனை நடக்குது, இப்ப வேற மகேஷ் பண்ண பிரச்சனை எல்லாம் சொன்னா கண்டிப்பா எல்லாரும் ரொம்பவே மனசுடைஞ்சு போயிருவாங்க, அதனால நம்ம எதையுமே காட்டிக்காத மாதிரி இருந்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. வெளியில இருந்து மகேஷ் இதெல்லாம் ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அப்பாடா அஞ்சலி நம்மளை பத்தி யாருக்கிட்டையும் எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லல, அப்ப நம்ம தைரியமா இந்த வீட்டுக்குள்ள நுழையலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள நுழையிறாங்க. அப்போ லக்ஷ்மி வந்து மகேஷை பார்த்துட்டு, மகேஷ் தம்பி நீங்க எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்போ அஞ்சலிக்கு மகேஷை பார்த்ததுமே பயங்கரமா தூக்கி வாரி போட்டுச்சு, இவன் எதுக்கு நம்மள ஃபாலோ பண்ணிட்டு வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வந்து அந்த இடத்துல நடிக்கிறாங்க. வாங்குங்க நீங்க எப்போ வந்தீங்க, சொல்லவே இல்லை வரத அப்படின்னு சொல்ல, அதுக்கு மகேஷ் சொல்றாங்க, இல்ல அஞ்சலி நீ தனியா போனியா, அதனால தான் நானும் உன் கூடயே வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மகேஷ் வந்து அஞ்சலி கிட்ட கேட்கறாங்க, அஞ்சலி நீ உங்க வீட்டு ஆளுங்களை எல்லாம் பார்த்துட்டல, பாட்டி வேற அங்க தனியா இருக்காங்க, வா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அப்போ அஞ்சலியும் சரிப்பா நான் வந்து உங்க எல்லாத்தையுமே பார்த்துட்டேன், நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் கூடயே கிளம்பி போயிடுறாங்க. அப்போ வந்து நம்ம பாட்டியை அஞ்சலினால தனியா பார்த்துக்க முடியாது, ஏன்னா அவங்களே பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி வந்து முடிவு பண்றாங்க. அப்போ அஞ்சலி கிட்ட சொல்றாங்க, அஞ்சலி உனக்கு எதுக்குமா சிரமம், பாட்டியை நாங்க நம்ம வீட்டிலேயே வச்சு பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அஞ்சலி அதுக்கு சரின்றாங்க. ஆமாம்மா நீங்களே பார்த்துக்கோங்க, எங்க வீட்டுல இருந்தா கண்டிப்பா மகேஷ் வந்து பாட்டியை கொலை பண்ணிடுவான், அதனால இங்க இருக்கிறது தான் சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி மனசுல நினைக்கிறாங்க. மகேஷ் கிட்டேயும் சொல்றாங்க, பேசாம பாட்டியை நம்ம இங்கே கொண்டு வந்து விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியை கொண்டு வந்து இங்க விட்டுடுறாங்க. அப்போ நம்ம அஞ்சலிக்கு அப்பாடா நல்ல வேலை, பாட்டியை மட்டும் நம்ம வீட்டிலேயே வச்சிருந்தோம், அவ்வளவுதான், இந்த மகேஷ் என்ன பண்ணுவான்னு கொஞ்சம் கூட யோசிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போறாங்க. இந்த சைடு நம்ம துளசி வந்து எல்லா பிரச்சனையும் நினைச்சு அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம வெற்றி வராங்க. அப்போ வெற்றி துளசியை பார்த்து ரொம்பவே மனசுடைஞ்சு போயிடுறாங்க. என்னாச்சு துளசி, ஏன் ரொம்ப சேடா இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ லக்ஷ்மி சொல்றாங்க, இங்க நடக்கிற பிரச்சனையில அவ எப்படி தம்பி சந்தோஷமா இருப்பா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வெற்றி சொல்றாங்க, உங்க மேல எந்த தப்புமே இல்ல துளசி, நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க, எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் பண்றாங்க. ஆனா நம்ம துளசி வந்து எதையுமே கேட்கற மாதிரியே தெரியல. அப்போ நம்ம வெற்றி வந்து ஒரு முடிவு பண்றாங்க, உங்களை எப்படி சந்தோஷப்படுத்துறதுன்னு எனக்கு நல்லாவே தெரியுங்க, உங்களுக்கு வந்து உங்க ஃப்ரெண்டு பேசினாதான் நீங்க சந்தோஷமா இருப்பீங்க, சோ இப்போ உங்க ஃப்ரெண்டா நானே போய் பேச போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை எடுத்துட்டு வெளியில போயிடுறாங்க. நம்ம துளசியவே பார்த்துட்டு துளசிக்கு கால் பண்றாங்க. அப்போ துளசிக்கு நம்ம ஃப்ரெண்டு கால் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆர்வமா எடுத்து அந்த கால் அட்டன் பண்ணி பேசுறாங்க. அப்ப வெற்றி வந்து வெளியில நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு துளசி நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்றாங்க. இல்லையே உங்க குரல்ல ஏதோ ஒரு சங்கடமான ஒரு விஷயம் நடந்திருக்குன்றது நல்லாவே தெரியுது, என்ன பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, அதை தான் தீர்த்து வைக்கிறதுக்கு நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு துளசி கிட்ட நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ துளசி சொல்றாங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மழுப்பிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வெற்றி வந்து நல்லா சகஜமா துளசி கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. துளசி சொல்றாங்க, இப்பதான் எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு, உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு துளசி வெற்றி கிட்ட சொல்றாங்க. இப்படியே ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போது நம்ம லக்ஷ்மி வந்து வெற்றி பக்கத்துல நிக்கிறாங்க. அப்போ லக்ஷ்மி வெற்றி கிட்ட கேக்குறாங்க, தம்பி நீங்க துளசியை எவ்வளவு நல்லா பாத்துக்கிறீங்க, அவ கஷ்டத்துல இருக்கும்போது அவளுக்கு உதவுறீங்க, அவளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நீங்க தாங்க மாட்டேங்கிறீங்க, எதுக்காக நீங்க இந்த உண்மையை மறைக்கணும், இவ்வளவு நாளா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணது நான் தான் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டா அவ என்ன பண்ண போறா அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி வந்து வெற்றி கிட்ட கேக்குறாங்க. அதுக்கு வெற்றி சொல்றாங்க, இல்லக்கா நான் இப்ப உண்மையை சொல்லிட்டா அவ அவ என்கிட்ட கொஞ்சம் நெஞ்சமாவது பேசிக்கிட்டு இருக்கா, அந்த பேச்சும் ஸ்டாப் ஆயிடுமா தான் எனக்கு பயமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி வந்து லக்ஷ்மி கிட்ட சொல்றாங்க. அதுக்கு லக்ஷ்மி சொல்றாங்க, அப்படியெல்லாம் நீங்க நினைக்காதீங்க தம்பி,
கண்டிப்பா சொல்றேன். உங்களோட ஃபோன் கால் வந்ததுக்கே அவ ரொம்ப சந்தோஷப்படுறா. இவ்வளோ நாள் நீங்க தான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணீங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுச்சுன்னா, கண்டிப்பா அவ உங்கள ஏத்துப்பா. நீங்க 2 பேருமே ரொம்பவே சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு, லக்ஷ்மி வந்து வெற்றி கிட்ட சொல்றாங்க. "நீங்க போங்க தம்பி. நீங்க போயிட்டு நான் தான் உங்க ஃப்ரெண்டு அப்படின்ற உண்மையை துளசி கிட்ட போய் சொல்லுங்க" அப்படின்னு சொல்லிட்டு, லக்ஷ்மி வந்து வெற்றிய அனுப்பிச்சு விடுறாங்க. நம்ம வெற்றியும் துளசி கிட்ட எல்லா உண்மையும் சொல்லுவோம்னு சொல்லிட்டு போறாங்க. அப்போ நம்ம துளசி வந்து பாட்டிய பார்த்து அழுதுகிட்டு இருக்கும்போது, இந்த இடத்துல நம்ம எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி எதுவுமே சொல்லாம நின்னுடுறாங்க. இந்த சைடு நம்ம அஞ்சலிய தான் காட்டுறாங்க. நம்ம அஞ்சலி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் மகேஷ போட்டு படாத பாடு படுத்துறாங்க. "எங்க பாட்டியவே நீ கோமா ஸ்டேஜ்ல அனுப்பிச்சுட்டல்ல, இனிமேட்டு பாருடா நான் உன்னைய சும்மா விட மாட்டேன். இதுல உன்னோட குழந்தைய வேற நான் என் வயித்துல சுமந்துகிட்டு இருக்கேன். இதுக்காக நான் இங்க இருந்து தான் ஆகணும்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஞ்சலி மாசா வேற லெவல்ல கலக்கிட்டு இருக்காங்க தான் சொல்லலாம். நம்ம மகேஷ்க்கு பொருளெல்லாம் இருந்த இடத்த விட்டு வேற இடத்துக்கு வந்தா பிடிக்காதுல்ல. நம்ம அஞ்சலி அத தெரிஞ்சுக்கிட்டு, அந்த பொருளெல்லாம் எடுத்து நான் இங்க வைப்பேன், இந்த பொருள நான் இங்க வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி வச்சுக்கிட்டு இருக்காங்க. இத பார்த்ததுமே மகேஷ்க்கு அஞ்சலி மேல செம்ம கோவம் வருது. "அஞ்சலி நீ பண்றது எனக்கு பயங்கரமா இரிட்டேட் ஆகுது. கொஞ்சமாவது நீ புரிஞ்சுக்கோ. எனக்கு இந்த விஷயம்லாம் பிடிக்காதுன்னு தெரியும்ல. அப்ப எதுக்காக நீ என் முன்னாடி இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? இப்ப நீ சைக்கோ மாரி பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்க அஞ்சலி" அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலிய பார்த்து சைக்கோன்னு சொல்றாங்க. இத கேட்ட அஞ்சலிக்கு பயங்கரமா கோவம் வருது. "என்ன நான் சைக்கோவா? இங்க பார்த்துக்கிட்டு இருக்க எல்லா மக்களுக்குமே தெரியும் யாரு சைக்கோன்னு. நீ சைக்கோ மாரி பிஹேவ் பண்ணிட்டு என்னைய சைக்கோன்னு வேற சொல்றியா? இங்க பாரு ஓவரா சத்தம் போட்டா அவ்வளவுதான். ஒரே ஃபோன் கால் தான். எங்க வீட்ல இருக்க எல்லார்கிட்டயும் உன்ன பத்தி உண்மையெல்லாம் சொல்லிருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறாங்க. நம்ம அஞ்சலி எதையுமே கண்டுக்காம ரூம்குள்ள போயிட்டு கதவ சாத்திடுறாங்க. வெளியில வந்து மறுபடியும் மகேஷ பாக்குறாங்க. அப்போ மகேஷ் வந்து குழம்பி போய் அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாரி நிக்கிறாரு. "நீ எங்க பாட்டிய கோமா ஸ்டேஜ்க்கு அனுப்புனல்ல, இனிமேட்டு பாருடா உன்னைய நான் நிம்மதியாவே வாழ விட மாட்டேன். இனிமேட்டு நான் பிடிக்கிற புடியில நீ தல தெறிக்க ஓடப்போற" அப்படிங்கிற மாதிரி அஞ்சலி வந்து கதவுக்கிட்ட நின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம அஞ்சலி ஒரு முடிவு பண்றாங்க. "இந்த ரூம்ல நீ இன்னும் என்னென்ன ரகசியத்தெல்லாம் மறைச்சு வச்சிருக்கேன்னு தெரியல. கண்டிப்பா நான் இந்த வீட்ல நீ மறைச்சு வச்சிருக்க எல்லாத்தையுமே வெளியில கொண்டு வர போறேன். அதுக்காக தான்டா நான் இங்க மறுபடியும் வந்திருக்கேன். இப்ப எங்க வீடு இருக்கிற சூழ்நிலையில உன்னைய பத்தின விஷயத்தெல்லாம் சொன்னா கண்டிப்பா எல்லாரும் மனசு உடைஞ்சு போயிருவாங்க. அது மட்டும் இல்லாம பாட்டியோட இந்த நிலைமைக்கு காரணம் நீ தான் தெரிஞ்சுச்சுன்னா கண்டிப்பா என்னைய உன்னோட அமுச்சு வச்சிருக்கவே மாட்டாங்க. இப்போ உன் கூட நானா தான் வந்திருக்கேன். நான் வந்து இங்க இருக்கிற எல்லா விஷயத்தையும் மாத்த போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வந்து செம்மையா களத்துல இறங்கியிருக்காங்க. கண்டிப்பா அந்த சீக்ரெட் ரூம்ல இருக்கிற முருகனோட அம்மாவை நம்ம அஞ்சலி கண்டுபிடிச்சு இந்த சொத்து எல்லாத்துக்குமே சொந்தக்கார முருகன் தான் அப்படின்ட்டு நம்ம அஞ்சலி சீக்கிரமா கண்டுபிடிக்கணும். மகேஷ்க்கு பெரிய அப்பா வைக்கணும். அது மட்டும் இல்லாம இப்போ நம்ம வெற்றி வேற துளசி கிட்ட எல்லா உண்மையும் சொல்லியே அவன்னு சொல்லிட்டு போறாங்க. நம்ம வெற்றி மட்டும் துளசி கிட்ட "நான் தான் உங்க ஃப்ரெண்டு. இவ்வளோ நாளா நான் எதுக்காக இந்த அடையாளத்தை மறைச்சு வாழ்ந்துகிட்டு இருந்தேன்னா, எங்க நீங்க என்கிட்ட பேசுற இந்த கொஞ்ச நெஞ்ச வார்த்தையும் நீங்க பேசாம விட்டுருவீங்களா? அது மட்டும் இல்லாம நீயே எனக்கு துரோகம் பண்ணிட்டியேடான்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டையே நீங்க வெறுத்துருவீங்களோன்னு சொல்லி தான் நான் உங்ககிட்ட இவ்வளோ நாள் சொல்லாம இருந்தேன். ஆனா இப்ப இனிமேட்டு மறைக்கவே முடியாது. உங்ககிட்ட உண்மைய சொல்றேன். நான் தான் உங்க ஃப்ரெண்ட்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெற்றி வந்து துளசி கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிருவாங்க. உண்மைய சொன்னதுக்கு அப்புறம் நம்ம துளசி வந்து கொஞ்சம் கோவப்படுவாங்க தான். கோவப்படாம இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் வெற்றியே நம்மளுக்கு ஃப்ரெண்டா இருக்கானே சொல்லிட்டு மனசார ஏத்துப்பாங்க. இந்த சைடு நம்ம வெற்றி, துளசி இவங்க 2 பேரோட ட்ராக் வந்து சூப்பராவே போய்க்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம இப்போ அஞ்சலி, மகேஷ் இவங்க 2 பேரோட லைஃப் தான் ரொம்ப சொதப்பலா போய்க்கிட்டு இருக்கு. ஆரம்பத்துல மகேஷ், அஞ்சலி இவங்க 2 பேருக்குள்ளயும் ரொமான்ஸ், லவ் சீன்ஸ் எல்லாம் செம்மையா காட்டிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ மகேஷ்க்கு வில்லியாவே நம்ம அஞ்சலி களத்துல இறங்கியிருக்காங்க. கண்டிப்பா அஞ்சலி பண்ற டார்ச்சர்ல மகேஷ் வந்து இன்னும் பைத்தியம் பிடிச்சுதான் அலைய போறான். நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.